ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாபோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் நமக்கு ஆடி மாதம் மலர்ந்திருக்கிறது. இன்று 2வது நாள் 18/7/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கிறது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த மந்தவாரத்தில் எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள். இந்த ஆடி மாதத்திலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். பல்வேறு கிராமப்புறங்களிலே மாரியம்பாள் வழிபாடு, காளியம்பாள் வழிபாடு, மனோன்மணி அம்பாள் வழிபாடு, கண்ணகி அம்பாள் வழிபாடு என்று சிறப்பாக சக்தி வழிபாடாக இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்பான விரத அனுஷ்டானங்கள். ஆடி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளி சிறப்பாக இந்த அம்பாள் ஆலயங்களிலே அபிஷேகங்கள், பூஜைகள், கஞ்சி வார்ப்பது, ஆடி கூழ் காய்ச்சுவது இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் ஆடி செவ்வாய். இந்த ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு தனித்துவமான சிறப்பு. அம்பாளை யாரெல்லாம் இந்த ஆடி வெள்ளியிலே ஆடி செவ்வாய்க்கிழமைகளிலே பிரார்த்தனை செய்கிறார்களோ, விரதமிருந்து அனுஷ்டானமாக வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கேட்பதெல்லாம் கிடைக்குமாம். நல்ல மனதோடு ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி இறை பிரார்த்தனை ஈடுபடுகின்ற பொழுதும் பொங்கல் வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். இந்த ஆடி மாதத்திலே இப்போ நேற்றைய தினம் மாதம் பிறந்திருக்கிறது. கூழ் காய்ச்சினோம், முடிச்சதுன்னு இல்லை. ஆடி மாதம் பூராவுமே கூழ் காய்ச்சி படைக்கலாம் அம்பாளுக்கு. நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, நேற்றைய தினம் மாத பிறப்பில் நமக்கு நேரம் கிடைக்கலையா, இன்னைக்கு காய்ச்சலாம், இல்லை வார வெள்ளிக்கிழமை காய்ச்சலாம், செவ்வாய்க்கிழமை காய்ச்சலாம், புதன்கிழமை காய்ச்சலாம். இந்த மாதம் முழுக்கவே இந்த மாதம் பூராவும் அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி படைக்கின்ற பல இடங்கள் இருக்கின்றன, பல்வேறு ஆலயங்கள். அது இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல, தமிழகத்திலே பிற கிராமப்புறங்களிலே எல்லாம் இந்த ஆடிக்கூழ் என்றது பெரிய விமர்சையாக நாங்கள் பொங்கல் பொங்குவது போல அங்கே 100, 200, 300, 400, 500 என்ற பானைகள் எல்லாம் வைத்து கூழ் காய்ச்சி கொள்வார்கள். அவ்வாறு சிறப்பாக நடைபெறும். சில இடங்களிலே அம்பாளை வேப்பிலையினாலேயே பூரா அலங்காரம் செய்து இந்த கஞ்சி காய்ச்சி அது வேப்பிலை போட்டும் கஞ்சி காய்ச்சி கொள்வார்கள். கூழ் காய்ச்சிறவர்கள் கூட வேப்பிலை போட்டுக்கொள்வார்கள். இவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டுக்கு. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள், தமிழ் ஆடி மாதத்து 18ஆம் நாள், ஆடி 18ஆம் பெருக்கு என்று அது ஒரு தனித்துவமான சிறப்பு. காவேரி கரையிலே சென்று பிரார்த்தனை செய்வது. இந்த ஆடி மாதத்திலே ஒவ்வொரு சிறப்புகளும், ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகள் கூடியது. இவ்வாறு ஒவ்வொரு சிறப்புகளும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இந்த ஆடி மாதத்தினுடைய விரதங்களின் சிறப்புகள், தத்துவார்த்தங்கள், விளக்கங்களையும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து
சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.